EN 5305 அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட். ரயில்வே கேபிள்களின் இன்சுலேஷன் மற்றும் ஷீத் உராய்வை எவ்வளவு தாங்கும் என்பதை பரிசோதிக்க பயன்படுகிறது. சோதனையின் நோக்கம். இந்த சோதனையின் நோக்கம் மிகவும் எளிது. கேபிளின் இன்சுலேஷன் எத்தனை உராய்வு சுழற்சிகளை தாங்குகிறது என்பதை கண்டறிவதே இதன் நோக்கம். கண்டக்டர் தெரியும் போது சோதனை நிறுத்தப்படும். சோதனை நிலைகள். சோதனை நடைபெறும் நிலைகள். வெப்பநிலை 20 ± 5 டிகிரி செல்சியஸ். ஒரு குறிப்பிட்ட சோதனை இயந்திரம் 55 ± 5 சைக்கிள்கள் நிமிடம். சோதனை அமைப்பு. சோதனை அமைப்பில் முக்கியமான பகுதிகள்: ஸ்ட்ரோக் ஜெனரேட்டர், லோட் வெயிட், நீடில் அல்லது பிளேட், கேபிள் ஸ்பெசிமென், சைக்கிள் கவுண்டர். கட்டிங் எட்ஜ் தேர்வு. கேபிள் விட்டம் 6 மிமீ அல்லது குறைவாக இருந்தால் நீடில், 6 மில்லிமீட்டருக்கு மேல் இருந்தால் ஸ்டீல் பிளேட். கட்டிங் எட்ஜ் கேபிளுக்கு 90 டிகிரி கோணத்தில் வைக்கப்படுகிறது. தயார் செய்தல். சோதனைக்கான கேபிளின் நீளம் 0.75 மீட்டர் 2 கிளாம்ப் கொண்டு உறுதியாக பொருத்தப்படுகிறது. சோதனை செய்முறை. கட்டிங் எட்ஜ் கேபிளின் மேற்பரப்பில் 10 முதல் 20 மில்லிமீட்டர் நீளத்தில் உராய்கிறது. கண்டக்டர் தொடும்போது கவுண்டர் தானாகவே நிறுத்தப்படும். நம்பர் ஆஃப் டெஸ்ட்ஸ் 4 சோதனைகள். ஒரே கேபிளில் 4 முறை சோதனை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் 100 மில்லிமீட்டர் நகர்த்தப்பட்டு 90 டிகிரி கிளாக்வைஸ் சுழற்றப்படுகிறது. முடிவு கணக்கீடு. 4 சோதனைகளில் கிடைக்கும் சைக்கிள்களின் எண்ணிக்கையின் சராசரி மதிப்பே அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். முடிவு. இந்த சோதனை மூலம் ரயில்வே கேபிள்கள் உராய்வால் சேதமடையாமல் பாதுகாப்பாக செயல்படுவதை உறுதி செய்யலாம்.